வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தி அத்திகா பலகாரம் செய்யலாங்க. எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் பண்டிகைங்களுக்கு தயார் பண்ணுறப்போ அது தனியாக ஒரு களை கட்டுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ வாங்க அத்திகா பலகாரம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்து நல்லா கழுவி 3 முறை நல்லா கழுவி இருக்கேன் தண்ணியில். சுத்தமான தண்ணி விட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு இந்த உளுந்தை நல்லா ஊற வச்சுருக்கேன். உளுந்து நல்லா ஊதிருக்கு பாருங்கள். இப்போ இந்த உளுந்தை தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டிடணும். ஒரு ஜலடை பாத்திரத்தில் போட்டு நல்லா வடிய விட்டுடுங்க தண்ணியை. ஒரு 15 நிமிஷம் நல்லா வடிட்டோம் தண்ணி. உளுந்துலேருந்து தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சதும் உளுந்தை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு தண்ணியாகவும் இருக்காது. ஸோ நல்லா எல்லா தண்ணியும் சுத்தமாக வடிஞ்சிட்ருக்கும். உளுந்துலேருந்து அரைக்கிறப்போ நம்மளுக்கு கெட்டியான உளுந்து மாவு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மெதுவடை வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டிப்ஸ் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மெதுவடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் டிஷ்ஷுங்க தயார் பண்ணுறதுக்கு உளுந்து இப்படி தான் அரைக்கணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கணும், அட் த சேம் டைம் அதில் தண்ணியும் நிறைய இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உளுந்து மாவு அரைக்கிறப்போ அது நீர்க்கக்கூடாது. இப்போ உளுந்து மாவை நல்லா வழுவழுப்பாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கினாங்க. உளுந்து மாவு ரெடியாக இருக்குது. நான் தேங்காய் பாலும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுறேங்க. அடித்த மாதிரி நல்லா கலந்தோம்னா அது புசு புசுன்னு வரும் நம்ம பலகாரம் சுட்டு எடுக்கிறப்போ. இப்போ பாருங்கள், உளுந்து மாவு தயாராகிடுச்சு. சின்ன மிக்சர் ஜாரில் ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் நம்ம தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த சர்க்கரை கரையிற நேரத்துக்கு நம்ம அத்திகா பலகாரம் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு அரைபாகம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னொரு அரைபாகம் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் நெய்யில் கூட இந்த ரெசிபியை தயார் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிருக்கு. மிதமான தீயில் வச்சு காய வச்சேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுந்து மாவை கையில் எடுத்து கிள்னாப்பில் நம்ம எண்ணெயில் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்தா போதும். கிள்ளி நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்தோம்னா அந்த அத்திகா ஷேப்பு வரும் உங்களுக்கு. உளுந்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சிருக்க தொட்டு அது ரவுண்டாகவே வந்தது. எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்தது. இப்போ பாருங்கள், இந்த உளுந்து மாவு எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கோன்னா அது புசு புசுன்னு வரும் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே. அதுதாங்க ட்ரிக்கு. இந்த மெதுவடைக்கு நீங்கள் என்னோடய மெதுவடை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த பண்டிகைக்கு இந்த மாதிரி நீங்கள் மெதுவடையாகட்டும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ஆகட்டும் நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த அத்திகா நான் மிதமான தீயில் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன். இது நம்ம லைட்டு ப்ரௌன் கலர், அதாவது அந்த பொன்னிறம் கலர் வர வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து வந்துச்சு. இப்போ வடிகட்டி எண்ணெயிலேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம். எண்ணெய் நல்லா வடிகிறதுக்கு விடலாம். இந்த மாதிரி 3 ஈடு நான் சேர்த்து வறுத்து எடுத்தேன். இது ஒரு 3 பேருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வீட்டில் நல்லா ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியாக இருக்கும். வீட்லேயே நம்ம தயார் பண்ணது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் கூட நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அங்கே கூட நான் நிறைய லைவ் வீடியோஸ் அண்ட் என்னோடய ட்ராவலெல்லாம் நான் அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த அத்திகா நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இது எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் வடிஞ்சிடுச்சு. நம்ம இது எண்ணெய் வடிய விட்டோம்னா தான் அந்த தேங்காய் பாலில் சேர்க்க முடியும்.
நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் பால் மேலே அந்த நெய் அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே நின்றுட்டுருக்கோம். அது அவ்வளோவா நல்லா இருக்காது, வாயில் திரண்டு வரும். ஸோ அப்போ வந்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. ஸோ ஆன மட்டுக்கும் அந்த எண்ணெயை வடிய விட்டுடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆகட்டும், இல்லைனா ஒரு ஜலடை பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது எண்ணெய்லாம் வடிஞ்சிடும். அப்புறம் நம்ம வந்து இந்த அத்திக்காவை பாலில், அந்த தேங்காய் பாலில் சேர்த்து நம்ம இது சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்தி ரெசிபி. நம்ம வீட்டில் எப்போவுமே குலாப் ஜாமுன் அது இது சாப்பிட்றத விட நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ், நம்ம தமிழ்நாட்டு தமிழ் பாரம்பரிய ரெசிபீஸ் வந்து நம்ம தயார் பண்ணி நம்ம பண்டிகை கொண்டாடுறது ரொம்பவே நல்லது. ஸோ பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு அத்திக்கா பலகாரம் நொடியில் தயாராகிடுச்சு. நான் வந்து இந்த தேங்காய் பாலில் அத்திக்காங்களை சேர்த்து 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. மேலே வந்து கொஞ்சம் முந்திரி பிஸ்தாவில் அலங்காரம் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye-bye.